ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா வீட்டில் இருக்கும்போது மீனாவோட அம்மா 2 ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு விஜயா வீட்டுக்கு வராங்க. மீனாவோட அம்மாவை பார்த்த உடனே விஜயா வந்துட்டாங்க தண்ட செலவுக்கு. என்ன இது புதுசா 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன உங்க மக எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாலா? பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? என்ன பஞ்சாயத்துனாலும் இது என் வீடு, அவளுக்கெல்லாம் ஒண்ணும் விட்டு கொடுக்க முடியாது. ரூம் இல்லைன்னா மொட்டை மாடியில் தான் படுக்கணும் அப்படின்னு விஜயா ரொம்ப எகத்தாளமா பேசுறாங்க. மீனா ஓடி வந்து, வாமா, யாருமா இவங்க 2 பேரும்? என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்க? முத்து வந்து கேக்குறாரு. ஏன் மீனா, அத்தை வந்திருக்காங்க, காப்பி போட்டு கொண்டுட்டு வருவியா? ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேக்குற? இல்லங்க, எங்க அம்மா இங்க வந்தாலே நல்ல மரியாதை கிடைக்கும், அதுக்காக தான். போன்லயே பேசியிருக்க வேண்டியதானம்மா, நீ எதுக்கு இங்க நேரெல்லாம் வர்ற? அட விடு மீனா, நான் ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அண்ணன் எங்க? அண்ணாமலை அண்ணன் இருந்தாருன்னா நான் சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை வராரு. வாங்கம்மா உட்காருங்க. அண்ணே, ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன், அதான் என்ன செய்யலான்னு மாப்பிள்ளையும் உங்களையும் வச்சு ஒரு ஐடியா கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, பெருசா ஐடியா கேட்க வந்துட்டாங்க. பல லட்சம் வரப்போகுது, இதுல இவங்க பெரிய பங்களா வாங்க போறாங்க, ஐடியா கேக்குறாங்க. எந்த பக்கத்துல இருக்கிற பங்களாவை வாங்கலான்னு கேட்க வந்திருப்பாங்க. கோடி கணக்குல வர மாதிரி அப்படின்னு சொன்னவன கூட வந்திருக்க ஆள் சொல்றாரு, ஆமாமா, நீங்க யாரு, ஜோசியக்காரங்களா அப்படின்னு விஜயா பார்த்து கேக்குறாங்க. என்னது, என்னைய பார்த்தா ஜோசியக்காரி மாதிரியா தெரியுது அப்படின்னு விஜயா சொன்ன உடனே, என்னம்மா கரெக்டா சொல்லிட்டீங்க, இந்த அம்மாவுக்கு கோடிக்கணக்குல பணம் வருதுமா அப்படின்னு சொன்னோன்ன விஜயா அதிர்ச்சியில மயக்கம் போட்டு சோஃபால அதிர்ச்சியில உட்கார்ந்துடுறாங்க. முத்து கேக்குறாரு, என்னங்கத்த, என்னாச்சு, என்ன இவர் சொல்றாரு? ஆமா மாப்பிள, எனக்கே ஒன்னும் புரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தை மீனா கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் இவங்க 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். மீனாவோட அப்பா அந்த காலத்துல காட்டுக்குள்ள ஒரு இடம் வாங்கி போட்டாரு. அந்த இடம் இப்போ பல லட்ச கணக்குல போகுதான். இந்த ஆளுங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்களாம், அதை வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒரு ஆள் சொல்றாரு, லட்சக்கணக்குல இல்லம்மா, கோடி கணக்குல போகுது. விஜயா மறுபடியும் கண்ணு முழிச்சிட்டு, என்னது உண்மையா? மீனா உடனே கேக்குறாங்க, என்னம்மா என்ன சொல்ற? ஏய், உங்க அப்பா அந்த காட்டுக்குள்ள ஒரு இடம் வாங்கி போட்டார்ல, நாமெல்லாம் கூட அதை வேண்டான்னு சொன்னோம், நீ தானே அதை வாங்க சொல்லி சொன்ன, அதனால உங்க அப்பா உன் பேர்ல தான் வாங்கியிருக்காரு அந்த இடத்த. இப்ப அந்த இடம் நல்ல விலைக்கு விக்குதான், இவங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க, நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க கேக்குற காசை நாங்க கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அதான் அண்ணன்ட்ட கேட்டு எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எவ்வளவு பணம் கேட்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு போவோம்னு வந்தேன். மாப்பிள்ளை கிட்டே உன்கிட்ட தகவல் சொல்லணும்ல. இத வந்து கேட்டுட்டு இருந்த மனோஜ் சொல்றான், ஐயோ ரோகிணி, இங்க பாரு, இவளுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை, என்னடா இப்படி அதிர்ஷ்டம் அடிக்குது? மனோஜ் ரோகிணி வந்த உடனே சோஃபால உட்கார்ந்து இருந்த விஜயா ஓடி போய், டே மனோஜ், பாத்தியாடா, இவளுக்கு இப்படி வருது பணம், குப்பையில கிடந்தவன்னு நினைச்சா இப்ப கோபுரத்துல போய் உட்கார்றா, பல கோடி வருதாம்ல. இவங்க அம்மாவும் இந்த ஆளு சொல்றாங்க. ஏமா சும்மா கூட சொல்லலாமா, இருமா விசாரிக்கலாம் அப்படின்னு மனோஜ் வந்து, எந்த இடங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆளுங்களும் இடத்தோட லேண்ட்மார்க் சொன்ன உடனே, ஆமா, அங்க பல கோடியில தான் விக்குது, அரை கிரவுண்ட் இடமே கோடிக்கணக்குல எல்லாம் போகுது, அங்க இப்போ மெட்ரோ ட்ரெயின் வேற வருது, பரவாயில்லையே, அங்கேயா இடம் வச்சிருக்கீங்க, ஏன் ஆன்ட்டி அப்படின்னு மனோஜ் மீனாவோட அம்மா கிட்ட கேக்குறாரு. மீனாக்கும் முத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு. என்னடா மனோஜ், இந்த பொண்ணை வேணான்னு விட்டுட்டு ஓடிட்டோமே, ஏண்டா விட்டுட்டு ஓடணும், இப்ப கட்டி இருந்தா நம்மளுக்குள்ள அந்த பல கோடி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. மனோஜோட அதெல்லாம் ஒண்ணும்ல, ரோகிணியும் பணக்காரி தானே. ரோகிணியும் விஜயாவும் பேசுறாங்க. என்ன ஆன்ட்டி, உண்மையாவே மீனாவுக்கு இவ்வளவு சொத்து இருக்குதா? ஆமா போல இருக்கு ரோகிணி, உங்க அப்பாவை விட இவ பணக்காரியா இருப்பா போல இருக்கே. மீனா உடனே சொல்றாங்க, இல்ல சார், அந்த முழு இடமும் என் பேர்ல இருந்தாலும் என் தம்பி தங்கச்சிகளுக்கும் எங்க அம்மாவுக்கும் சரிபாதி பிரிச்சு கொடுக்கணும். என்ன மாமா, கரெக்ட் தானே நான் சொல்றது அப்படின்னு மீனா கேட்ட உடனே, ஆமாம்மா, உங்க அம்மா அந்த காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் சரியா பிரிச்சு கொடு, உன் தம்பி தங்கச்சியும் நல்லா படிக்கணும்ல. உடனே விஜயா இல்ல, இருங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு எல்லாம் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். மீனாவும் முத்துவும் சொல்றாங்க, பாத்தியா மீனா, எல்லாம் காசு காசு பண்ற வேலை. ஏ பார்லருமா, இந்த உங்க அப்பா மலேசியால ஏதோ டவர் வச்சிருக்காருன்னு சொன்னீல, அந்த டவர் வேலை என்னன்னு கேட்டு சொல்றியா? ஏன்னா மீனா பேர்ல அந்த டவரை வாங்கலான்னு இருக்கேன் நான். ஏன்னா மீனா கிட்ட இப்ப பல கோடி ரூபாய் பணம் இருக்கு. மீனா, இனிமே நீ ஸ்கூட்டர்லாம் ஓட்டிட்டு போய் பூ விக்காத, அந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு பத்தியா, மொத்த மார்க்கெட்டும் என்ன விலைன்னு கேளு. உடனே மனோஜ் சொல்றார், டேய் அது கவர்மெண்ட்டுதுரா. ஓகே, கவர்மெண்ட் தான் போச்சா, சரி சரி மீனா விடு, கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி உனக்கு பெரிய பூ மார்க்கெட் வச்சு தரேன். ஏன்னா நீ தான் இப்போ அது என்னது கோடீஸ்வரின்னு சொல்றதா, இல்லை என்னடா சொல்லணும் மனோஜ், அது அது என்னது சொல்லணும், லட்சாதிபதியா கோடீஸ்வரியா, என்னடா சொல்லணும் மனோஜ், என்னமோ இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, மல்டி மில்லியனியர். அதுதான் இப்ப மீனா. மீனா வா வா வா,
வா இந்த சோஃபால உட்காரு. பார்லரம்மா நீ எந்திரி. உட்காரு மீனா உட்காரு. உனக்கு பாத பூஜை ஏதாவது செய்யட்டுமா? மீனா உடனே சொல்றாங்க, என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? இல்ல மீனா, நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இனிமே இதெல்லாம் உனக்கு நடக்கும். எல்லா சௌகரியங்களும் உனக்கு கிடைக்கும். நீயும் இந்த வீட்ல ஒரு மல்டி மில்லியனியர். பார்லர் அம்மாக்கு கிடைக்கிற எல்லா வசதிகளும் உனக்கும் கிடைக்கும். நீ சந்தோஷமா அனுபவி. உட்காந்து வேலை ஏவு. மத்தவங்க வேலை செய்வாங்க இனிமே. மீனாக்கும் மீனாவோட அம்மாக்கும் அவ்வளவு சந்தோஷம். விஜயா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சம்மந்தி, எடுத்துக்கோங்க. மீனாவோட அம்மா கேக்குறாங்க, எனக்கா சம்மந்தி? ஆமா சம்மந்தி, உங்களுக்கு தான் காஃபி. காஃபில சுகர் போதுமான்னு பாருங்க. மீனாவோட அம்மா மீனாவை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாரு, அத்தை எடுத்துக்கோங்க, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். மீனாவுக்கு மீனாவோட அப்பாவால கிடைச்ச அதிர்ஷ்டம் இது. ரோஹிணி விஜயாவும் பேசுறாங்க, என்ன ரோஹிணி, இனிமே இவளை வேலை செய்ய மாட்டா போல இருக்கே, எதுவும் கேட்ட கூடாது. ஆமா ஆண்டி. உடனே விஜயா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்ன இது, இவ திடீர்னு இவ்வளவு பெரிய பணக்காரி ஆயிட்டா? ரோஹிணியை விட, ஏன் அந்த ஸ்ருதியை விட பெரிய பணக்காரியா இருக்காளே. இவளை எப்படியாவது காக்கா பிடிச்சு பாதி சொத்தை நம்ம பேர்ல எழுதி வாங்கணும். இனிமே மீனாவை வேலை செய்ய சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது, அதட்டி பேசக்கூடாது. டே மனோஜ், அந்த ரூமை காலி பண்ணி கொடு. மீனாவும் முத்துவும் அந்த ரூம்ல தங்கிக்கிறட்டும். இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.